கைத்தறி நெசவாளர்கள் கூட்டுறவு சங்க உறுப்பினர்களுக்கு நெசவு கூலியை வங்கியில் செலுத்தும் நடைமுறையை கைவிடக் கோரி காஞ்சிபுரம் கைத்தறி இணை இயக்குநர் அலுவலகம் அருகே நெசவாளர்கள் கைகளில் திருவோடு ஏந்தி பிச்சை எடுக்கும் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இதுகுறித்து அவர்களோடு இணைகிறார் செய்தியாளர் துரை வெங்கடேஷ். வணக்கம். எத்தனை பேர் வரை இந்த போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள்? அவருடைய கோரிக்கை என்னவாக இருக்கு? வணக்கம். இந்த பட்டு நகரம் எனும் பெயர்களுக்குரிய காஞ்சிபுரத்திலே பல்வேறு பட்டு கைத்தறி கூட்டுறவு சங்கங்களே சுமார் 5000த்திற்கும் மேற்பட்ட நெசவாளர்கள் உறுப்பினராக இருந்து வருகிறார்கள். இந்த நிலையிலே இந்த கூட்டுறவு சங்கங்களில் நெசவு செய்யக்கூடிய அந்த கைத்தறி நெசவாளர்களுக்கு கடந்த சில மாதங்களுக்கு முன்பு இந்த நெசவாளர்களினுடைய கூலியானது வங்கிகளையே செலுத்தப்பட்டு அவரவர்களினுடைய அந்த வங்கி கணக்குகளே வரவு வைக்கப்படும் என கைத்தறி துறையானது அந்த வாய் வழியாக தெரிவித்து அவை அந்த திட்டமானது செயல்படுத்தப்பட்டிருக்கிறது. இதற்கு இந்த கைத்தறி நெசவாளர்கள் தொடர்ந்து எதிர்ப்புகளை தெரிவித்து தொடர்ந்து பல்வேறு அந்த அனைத்து சங்கங்களும் ஒன்றிணைந்து தொடர்ந்து பல்வேறு கட்டமாக அந்த வடிவங்களிலே போராட்டத்தை முன்னெடுத்து வருகிறார்கள். இந்த நிலையிலே அந்த திட்டமானது தொடர்ந்து செயல்படுத்தப்பட்டு வரக்கூடிய நிலையிலே தற்போது இன்றைய தினமானது காஞ்சிபுரம் ஓரிக்கை அருகாமையில் இருக்கக்கூடிய இந்த கைத்தறி துறை துணை இயக்குனர் அலுவலகத்தின் அருகாமையிலே நெசவாளர்கள் அனைத்து சங்கத்தினுடைய நெசவாளர்கள் ஒன்றிணைந்து அந்த நெற்றியிலே நாமமிட்டு அந்த கைகளிலே திருவோடுகளை ஏந்தியும் தட்டுகளை வைத்துக் கொண்டும் கைத்தறி நெசவாளர்கள் அந்த பிச்சை எடுக்கும் போராட்டத்திலே தொடர்ந்து ஈடுபட்டு தங்களது எதிர்ப்புகளை பதிவு செய்து வருகிறார்கள். இந்த கைத்தறி துறையினுடைய அந்த துறையினுடைய அந்த நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய அந்த செயல்முறையை மாற்றி அமைத்து அந்த நெசவாளர்களுக்கு கைகளில் அந்த ஏற்கனவே நடைமுறைப்படுத்தப்பட்டு செயல்படுத்தப்பட்டு வந்த இந்த கைகளில் அந்த ரூபாயினை அந்த கூலி தொகையினை வழங்கும் வகையிலே தொடர்ந்து அந்த நடைமுறையை செயல்படுத்தப்பட வேண்டும் என அந்த கோரிக்கையினை முன்வைத்தும் அதே போன்று தொடர்ந்து நெசவாளர்களுக்கு தொடர்ந்து அந்த வேலைகளை வழங்க வேண்டும் எனவும் பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து தொடர்ந்து துணை இயக்குனர் அலுவலகத்திற்கு மனுவும் அளிக்க சென்றதாக அங்கு அதிகாரியிடம் வாக்குவாதமும் ஏற்பட்டது. அந்த பகுதியிலே தொடர்ந்து ஆர்ப்பாட்டமும் நடைபெற்றது. இதனால் இந்த பட்டு நகரம் எனும் பெயர்களுக்குரிய காஞ்சிபுரத்தை நெசவாளர்கள் இந்த கைகளிலே திருவோடுகளை ஏந்தி இந்த பிச்சை எடுக்கும் போராட்டத்திலே ஈடுபட்டதன் காரணமாக இந்த பகுதியிலே ஒரு பொதுமக்களிடையே பெரும் வேதனையை ஏற்படுத்தியிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி துரை வெங்கடேஷ்.